சென்னை நெற்குன்றத்தைச் சேர்ந்த பெண்ணின் 4 சவரன் நகையை திருடிய வழக்கில் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த வரலட்சுமி என்பவர் கடந்த ஜூலை 14ஆம் தேதி காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்துல கோயம்பேடு வெங்காய மண்டியில பேருந்து நிலையத்துல அவர் இறங்கி இருக்கிறார். அதன் பின்னர் அவர் வீட்டிற்கு சென்ற நிலையில வீட்டினோட அவர் டிராவல் பேக் கொண்டு சென்ற நிலையில அந்த டிராவல் பேக்கை திறந்து பார்த்த போது அவர் உள்ளே வைத்திருந்த 4 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்டு உடனடியாக இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தீவிரமாக விசாரணை செய்ததுல திருப்பத்தூர் மாவட்டம் திமுக நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரான பாரதி என்பவர் தான் இந்த திருட்டு செயல்ல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது இவன் மீது வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரை கைது செய்த போலீசார் இவரை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டவர். குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.